ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. அதாவது கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சவரனுக்கு ரூபாய் குறைவு என்பது இன்று காலை நடந்தது. நகை பிரியர்கள் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய ஒன்றாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் நாம் காலையில் பேசும்போது தெரிவித்திருந்தோம், பிற்பகல் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த விலை மாற்றம் என்பது தடாலடியாக ஏதேனும் அதிரடியாக விலை உயரமா அல்லது குறையுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் தற்போது மீண்டும் தங்க விலை மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த வகையில் சவரனுக்கு ரூபாய் உயர்ந்திருக்கிறது. காலை ரூபாய் குறைந்த தங்கம் சவரனுக்கு தற்போது ரூபாய் உயர்ந்து 96,000 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் உயர்ந்து 12,000 ரூபாய் இரண்டாவது முறையாக தொற்றிருக்கிறது. ஏற்கனவே நேற்று தினம் 12,200 ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்பனையானது. 300 ரூபாய் உயர்ந்து கிராமுக்கு ரூபாய் உயர்ந்து 12,200 ரூபாய்க்கு முதல் முறையாக 12,000 நேற்றைய தினம் ஒரு கிராமுக்கு கடந்தது. அதைத் தொடர்ந்து இன்று காலை என்ன நிலவரம் இருக்குமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தடாலடியாக 2,000 ரூபாய் சவரனுக்கு காலை குறைந்தது. இது மிகப்பெரிய ஒரு பல நாட்களுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாற்றமாக தான் பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிற்பகல் விலை மாற்றத்தின் அடிப்படையில் தான் தீபாவளி என்று ஒரு சவரன் எட்டுவிடுமோ என்று ஒரு அச்சம் காணப்பட்டதுக்கான விடை பிற்பகல் தான் தெரிய வரும் என்று நாம் காலையில் தெரிவித்திருந்தோம். ஆனால் தற்போது சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 96,000 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகின்றது. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 12,000 ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்பனையாகிறது. இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதை பார்க்கும்போது தீபாவளிக்குள்ளாக 1,00,000 ரூபாய் எட்டும், தீபாவளி என்றெல்லாம் 1,00,000 ரூபாய் எட்டும் என்று கணிக்கப்பட்டது. என்றால் பண்டிகை காலங்கள், அதே போன்று முகூர்த்த தினங்கள், இது போன்ற நாட்களில் தான் தங்கத்தின் தேவை, நகை வாங்கக்கூடிய திறன் என்பது மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பண்டிகை நாளை முன்னிட்டு தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே ராக்கெட் வேகத்தில் தங்க விலை உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகையும் சேர்த்து 1,00,000 ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது 400 ரூபாய் மட்டுமே உயர்ந்திருக்கக்கூடியதை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு சவரன் தங்கம் இன்று 96,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்க விலையில் எந்த மாற்றம் இருக்காது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு பிறகு மீண்டும் திங்கட்கிழமை என்றுதான் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை பொறுத்தவரையிலும் ஒரே நாளில் 4,000 ரூபாய் உயர்ந்தால் மட்டும்தான் 1,00,000 ரூபாய் எட்ட முடியும். அது திங்கட்கிழமை அந்த மாற்றம் ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை மற்றும் தற்போது அடைந்திருக்கக்கூடிய விலை மாற்றங்களை பார்க்கும்போது இன்று ஒரு நாள் மட்டுமே தங்க விலை 1,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் காலை 2,000 ரூபாய் குறைந்தது, தற்போது 400 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாளில் தங்க விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்திருக்கிறது என்பதுதான் பார்க்க முடிகின்றது. காலை தினத்தில் வெள்ளியும் அதிரடியாக விலை குறைந்தது. 1 கிலோ பார் வெள்ளி 13,000 ரூபாய் ஒரே அடியாக குறைந்து 1,90,000 ரூபாய்க்கு விற்பனையானது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீண்ட நாட்களுக்கு பிறகாக தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் தடாலடியாக விலை குறைவு காணப்பட்டது. இது தீபாவளி பரிசாக கூட நமக்கு அமைந்திருக்கிறது என்றெல்லாம் கூட தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் விலை உயரமா என்ற அச்சம் காணப்பட்ட நிலையில் 400 ரூபாய் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது. இந்த விலை உயர்வு காலை 2,000 ரூபாய் குறைந்து தற்போது 400 ரூபாய் உயர்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய விடயமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக 1,600 ரூபாய் மட்டும்தான் இன்றைய நாளில் தங்க விலை சவரனுக்கு குறைந்திருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக பார்க்க வேண்டியுள்ளது. ஏற்கனவே கூறியது போல நாளை ஞாயிற்றுக்கிழமை, இதற்கு பிறகு திங்கட்கிழமை தான். திங்கட்கிழமை அன்று நாம் கூறியது போல ஒரே அடியாக 4,000 ரூபாய் உயர்ந்தால் மட்டும்தான் 1,00,000 ரூபாய், அப்படி இல்லை என்றால் 1,00,000 ரூபாய் தீபாவளிக்கு எட்டாது என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. பல நாட்களுக்கு பிறகு தங்க விலை குறைந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பொதுவாக வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்து என்பது வழக்கமாக காணப்படக்கூடிய அளவிலான கூட்டம் நகைக்கடையில் இந்த பண்டிகை காலத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம் விலை ஏற்றம் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாளில் விலை குறைவு என்பது நகை பிரியர்களுக்கு ஒரு வரவேற்க தகுந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் தெரிவது போல இன்றைய நாளில் தங்க விலை ஒரு சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆனந்தி.